தீட்சை எடுத்துட்ட அன்னைக்கு பயங்கரமாக பக்தியாக இருக்கும். அன்னைக்கு ஒரு 1000 ஆவர்த்தி ஜெபம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 500 ஆவர்த்தி பண்ணுவோம். அப்புறம் 300 ஆவர்த்தி பண்ணுவோம். ஒரு நாளைக்கு விட்டுருவோம். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பித்து என்ன ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கோம், அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நினச்சி திருப்பி விட்டுருவோம். இந்த மாதிரி உபாசனை செய்கிறவர்களுக்கு இந்த விநாயகர் தான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு வரோம். இருந்தாலும் துர்க்கை அதை விட தாண்டி இருக்குன்னா இதை விட மேல் தேவதைன்னு வேற சொல்கிறான். சரி, அதை கும்பிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் அடுத்த தெய்வத்தை நாம் விரும்புகிறோம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சிட்டோம்னாலே இந்த விநாயகர் இதுவரைக்கும் நம்ம போட்டு வந்த தண்டவாளம் அது பின்னாடி பயணிச்சது எல்லாமே விஷயம். இந்த மாதிரி சிக்கலை எப்படி தீர்வு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உபாசனையை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஏன்னா உபாசனை தேவதை நினைச்சிருச்சுன்னா ஒரே நடியாக முன்னாடி அதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கிறது. ஓம் ஸ்ரீகாந்தத்ருகிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ஸதசே நமஸ்ஸதசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிபே நம. எல்லாம் வல்ல இறைவியனுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் அந்தாதி குடில் சார்ந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உபாசனை ரகசியங்கள் 108 என்கின்ற தலைப்பில் சிந்தித்து வருகிறோம். வெகு நாட்களாக உபாசனை செய்தும் பயனில்லை, காரணங்களும் தீர்வுகளும் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதில் குறிப்பாக காரணங்களை பார்த்துட்டோம், இப்போ தீர்வுகளை பார்த்துட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக ஸ்ரத்தை அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த ஸ்ரத்தை இருந்ததுன்னா உபாசனை மிக விரைவாக சித்தியாகும். இந்த ஸ்ரத்தை அப்படிங்கிறது என்ன? வேதம் ஸ்ரத்தையாதேயம் அஸ்ரத்தையாதேயம்னு சொல்லியிருக்கு. அதாவது ஸ்ரத்தையினால் அது அடையப்படுகிறது, அஸ்ரத்தையினால் அது நழுவ விடப்படுகிறது அப்படின்னு நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இடையீடு இல்லாமல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இடையீடுங்கிறது என்ன அப்படின்னா, உபாசனைங்கிறது ஒரு உதாரணம் சொல்றேன். தண்டவாளத்து மேலே ட்ரெயின் போகிற மாதிரி. ஏன் தண்டவாளத்து மேலே ட்ரெயின் போகிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தண்டவாளத்தை விட்டு நகர்ந்துருத்து அந்த ட்ரெயின் அப்படின்னா, ஒன்று அது கவரும், இல்லை அது அதே இடத்துல நிற்கும். அதுக்கப்புறம் அந்த பயணம் தடைபடும். இப்போது நம்ம இங்கேருந்து காசிக்கு போகிறோம், ஒரே ட்ரெயின் இங்கேருந்து நேராக, அது எத்தனை கிலோமீட்டர் வேணாலும். அதில் போனால் அதில் கொஞ்சம் இடையீடு இல்லாமல் இந்த தண்டவாளம் போயிட்டு இருக்கும். அந்த தண்டவாளத்தில் ஒரே ஒரு அடி, ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரே ஒரு அடி, வேற எந்த நோக்கத்திலையும் சொல்லலை, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு அடி தண்டவாளத்தில் உடைந்திருக்கிறது, சிதைந்திருக்கிறது. இந்த தண்டவாளத்தை இந்த ஒரு அடி சிதைந்திருப்பதை சரி செய்யாமல் இந்த புகை வண்டியை அங்கே அழைச்சிட்டு போக முடியாது, தொடர் வண்டியை அங்கே அழைச்சிட்டு போக முடியாது. ஏன்னா அந்த ஒரு அடினாலும் அப்படியே நின்றுடும். அப்படியே அதை திருப்பி நீங்கள் சரி பண்ணாதான் கொண்டு போக முடியும். அப்போ ஸ்ரத்தைங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்? எப்படி ஒரு தொடர் வண்டியினால தண்டவாளம் கெட்டு போச்சுன்னா ஒரு ஸ்டெப்பு கூட, ஒரு இன்ச்சு கூட ஃப்ரண்ட்ல போக முடியாதோ, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை நான் சொல்லிட்டு நமக்குள்ள நம்ம பண்ற தப்பு என்ன, உபாசனைக்கும் ட்ரெயினுக்கு என்ன தப்பு அப்படின்னா, ஒரு நாளைக்கு தீட்சை எடுத்துட்ட அன்னைக்கு பயங்கரமாக பக்தியாக இருக்கும். அன்னைக்கு ஒரு 1000 ஆவர்த்தி ஜெபம் பண்ணுவோம். அப்படியே கொஞ்ச நாள் ஆகும், லைட்டாக தூங்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேலை வரும். அதுக்கப்புறம் 500 ஆவர்த்தி பண்ணுவோம்.
அப்புறம் 300 ஆவர்த்தி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு விட்டுருவோம். ஏதோ சுக துக்காதி விஷயங்கள்ல பிரவர்த்தி வரும்போது விட்டுருவோம். ஜெபத்தையே விட்டுருவோம் உபாசனையில. இல்ல பூஜைய விட்டுருவோம். இல்ல தியானம். அந்த மாரி என்ன நம்ம வந்து வழிபாட்டு முறைய எடுத்துட்டு இருக்கோமோ, அத கொஞ்சம் அலட்சியமா விட்டுருவோம். இது ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பி யாராவது சொல்லுவா. ஏன்னா அந்த தீட்சை வாங்கிட்ட குருவோ, இல்ல மத்த சூழலோ வரும்போது, "ஐய்யய்ய! இத விட்டுட்டோம். அதனால தான் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறோம் போல இருக்கு." அப்படின்னு நினைச்சிருந்தே ஏதாவது ஜோசியக்காரர்கள பார்க்கும்போதோ, அந்த மாதிரி அனுபவம் வரும்போது, திருப்பி கன்டினியூட்டி பண்ணுவோம். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிச்சு, "என்ன ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல." அப்படி நினைச்சு திருப்பி விட்டுருவோம். இந்த மாதிரி உபாசனை செய்கிறவர்களுக்கு இந்த ஸ்ரத்தை விட்டு போச்சுன்னா, ஒரு சாமிய, ஒரு தேவதையினுடைய அருள அடைய முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், இந்த தொடர் மாதிரி வரணும்னு. 2வது ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பண்ற தப்பு இது. ம் ஒரு சாமிய தீட்சை எடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். இப்ப விநாயகர் எடுத்துக்குவோம். விநாயகர் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே வரோம். திடீர்னு யாரோ பக்கத்தாத்துக்காரளோ, இல்ல எதிர்த்தாத்துக்காரளோ வந்திருக்கா. அவ வந்து பெரிய துர்க உபாசனை. பிரமாதம். அவள சுத்தி பெரிய கூட்டம். அவ வந்து ரொம்ப ஒரு பிரசித்தமா இருக்கா. சரி இந்த விநாயகர் தான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு வரோம். இருந்தாலும் வந்து துர்க்கை அத விட தாண்டி இருக்குன்னா, இத விட மேல் தேவதைன்னு வேற சொல்றா. சரி அத கும்பிடுவோம். அப்படிங்கிற எண்ணம் வந்து, அடுத்த தெய்வத்தை நாம் விரும்புகிறோம். அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நெனச்சுட்டோம்னாலே, இந்த விநாயகர் இதுவரைக்கும் நம்ம போட்டு வந்த தண்டவாளம், அது பின்னாடி பயணிச்சது எல்லாமே வேஸ்ட். அதனால தான் "கொல்லேன் மனத்தில் நின் கோலமல்லாது பரசமயம் விரும்பேன்" அப்படின்னு. இது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உபாசனையில இதெல்லாம் தொடர நிறுத்திரும். அடுத்த சாமிக்கு போம்போது. அதனால நித்தியப்படியில பண்ணிட்டு வரணும். அதே மாரி தொடர் பண்ணிட்டு வரணும். வேற சாமிக்கு மாறக்கூடாது. 3வது என்ன அப்டின்னா, அ இந்த மாரி சிக்கல எப்படி தீர்வு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து உபாசனைய வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்டின்னா, 5 வயசு, 6 வயசுல எடுத்துக்கிட்டா, அது வந்து எந்த வயசுல வேணாலும் பலன தரலாம். ஏன்னா உபாசனை தேவதை நினைச்சிருச்சுன்னா, ஒரே நடியா முன்னாடி வந்துரும். அதுக்கான வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கு அதுல. அதனால நம்ம வந்து ஒரு பலனை எதிர்பார்த்து பண்ணும்போது, ஒரு சலிப்போ, ஒரு விஷயமோ வரும். அதனாலயும் இந்த ஸ்ரத்த குறையும். அ ஏதோ ஒரு கல்யாணம் ஆகணும், இல்ல குழந்தை பொறக்கணும், இல்ல வீடு கட்டணும், இல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு ஒரு சாமிய நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 1 வருஷம் ஆயிடுத்து, 2 வருஷம் ஆயிடுதுன்னா, அது பேர்ல ஒரு சலிப்பு வந்துரும். என்ன இவ்வளவு பண்ணி நமக்கு கிடைக்கல? நம்ம இல்லாத விரதமா? நம்ம போகாத கோயிலா? நாம பண்ணாத தரிசனமா? எல்லாரும் அவன் அவன் தப்பு பண்றவன்லாம் இது நம்பளா நமக்கு நாமளே சொல்லிக்கிற நியாயம். தயவு பண்ணி நான் இதை வேற எந்த எண்ணத்திலயும் சொல்லல. உபாசனையில சித்தி அடையறதுக்கு உண்டான வழி என்னங்கிறத மாத்திரம் தான் இத நான் சிந்திக்கிறேன். அப்ப அப்ப வந்து நமக்குள்ளேயே வந்து ஒரு விதமான ஒரு தயக்கம் வரும். இவ்வளவு தூரம் இருந்து நம்ம எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாம இருக்கோம். நம்ப என்னமோ அதிகமா தேவதைய உபாசனை பண்ற மாரியும், தேவதை என்னமோ நம்பள அலட்சியம் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுனாலும், அந்த ஸ்ரத்தை குறைவுனால அந்த உபாசனை என்ன ஆகும்? குறையும். அதனால தேவதைக்கு தான் நம்ம முதலிடம் குடுக்கணும். தேவதைய எப்படி நம்ம நெனைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா என் தாய் என்னை நேசிப்பாள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் எந்த குழந்தைக்கும் வருவதில்லை. அதுபோல் அதனால தான் மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ. என் தந்தை என்னை நேசிப்பார். அது மாரி. சின்ன சின்ன சண்டை இருந்தாலும், வம்பு இருந்தாலும், நம்மள நேசிக்கிறதுல எந்த விதமான குறையும் இருக்க முடியாதுன்னு ஒரு உதாரணத்த சொல்றோம். அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்து, அது நடக்காத போதோ, தள்ளி போகாத போதோ, இந்த சிரத்தையினுடைய இது குறையும். அதனால பகவான் கீதையில சொல்ற மாரி சர்வ தர்மான் பரித்யஜ்ய இல்ல பலனை எதிர்பார்க்காம கர்மா பண்ணுனா, கொஞ்ச காலம் நம்ம அது பேர்ல விருப்பத்தின் பேர்ல அந்த காரியம் நடக்கணுமே தவிர, பலனை எதிர்பார்த்து அந்த காரியம் நடந்ததுன்னா, கொஞ்சம் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, உபாசனை என்பது விருப்பம். தேவர்களை நேசித்தல். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு சொன்னார். 5 எழுத்துல சைவத்த அடக்கிட்டு போயிருக்கார்.
மிகப்பெரிய விஷயம் இது. ஆனா காதலாகி அந்த நாமாவளி சொல்லும்போதே அந்த காதல் வரணும். அந்த காதல்ங்கிறது உருகிச் சொல்ல வேண்டும். அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு நமக்குள்ளே எழ வேண்டும். எழும் வகையிலே அதைச் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அந்த உணர்வு குறைந்தால் இந்த சிரத்தை, அந்த உபாசனையினுடைய தண்டவாளம் கட் ஆகும். அதனால நம்ம எப்பொழுதுமே சாமி எல்லாவற்றையும் கொடுப்பார். அதனால தான் எல்லாமாக இறைவன் சொல்லப்பட்டிருக்கு. தந்தை அப்படிம்பார். "உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தேன்." ஒரு ஆழ்வார் சொல்றார். "தந்தை, தந்தை, தந்தை, தந்தைதன் மூத்தப்பன். வழி வழி அடிமை. நாங்கலாம் பரம்பரையா உங்கள கும்பிடுறோங்கிறார்." அந்த மாதிரி சைவமா இருக்கட்டும், வைணவமா இருக்கட்டும், எல்லா தேவதை உபாசனைய பண்றவாளா இருந்தாலும், உபாசனைங்கிறது அதனுடைய நெறிகள்ங்கிறது பெரும்பாலும் எல்லாருக்கும் ஒண்ணா. இந்த மாதிரி உள்ளுணர்வுகள், அந்த நேசம். ஆழ்வார் விஷ்ணுவ நேசிக்கிறார், நாயன்மார் சிவன நேசிக்கிறார், அருணகிரிநாதர் முருகன நேசிக்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்தந்த சாமியிலே அந்த சாமிக்கு அந்த நேசம்ங்கிறதுல ஒரு ஒரு எல்லளவும் குறைவு இல்லாம இருந்தால், இந்த சிரத்த குறையாம இருந்ததுன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நம்ம அதுக்குன்னு ஒதுக்கிடணும். நான் அதான் குறிப்பா சொல்றேன். எல்லாருக்கும் சாஸ்திரம் சொல்ற பரிந்துரை வெறும் 24 நிமிஷம். காலம்பற 12, சாயந்தரம் 12. அதுவும் இன்னும் சொல்லப்போனா காலம்பற ம் ஓ லீவு நாள்ல கொஞ்ச நாள் கூட வச்சுக்கோங்க. ஒரு 6 நிமிஷம் மத்தியானத்துல சாப்பிடும்போது, ஒரு 9 நிமிஷம் நைட்ல, இல்ல சந்தியா வேளையில. மத்தது காலம்பறையில. அந்த அளவுக்கு நம்ம பூஜைகள குறுக்கிக்கலாம். குறிச்சு உபாசனையில ஜெபம் உண்டியும், இத்தனை ஜெபம் உண்டியும் நம்ம பண்ணிடுறது அப்படின்னு தொடர்ந்து பண்ணிட்டே வந்தா, அந்த இடையீடுனால வரக்கூடிய பிரச்சனைய நம்ம வந்து தீர்த்துடலாம். ஏன்னா சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாடி கிளாக்குன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உடம்பே வந்து அ காலம்பற எழுந்தோனே தண்ணி குடிப்பா சில பேரு. காலம்பற எழுந்தோனே காஃபி சாப்பிடுற பழக்கம் இருக்கும். சில பேருக்கு ஒரு சில பழக்கம் தீய பழக்கம். அந்த டைம் வந்தா அவளுக்கு அந்த பழக்கம் ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் உபாசனைக்காக எடுத்து, அந்த நேரத்துல அத வந்து தவறாம பண்ணும்போது, கரெக்ட்டா அந்த ஞாபகம் நம்மளுடைய மனது, அந்த நேரம் அதற்கான நேரம் அப்படின்னு கொண்டு போய் விடும். அதனால காலை, மாலை, மதியம் அந்த மாதிரி ஏதோ ஒரு அ காலத்த தொடர்ந்து நமக்கு எது வந்து கடைசி வரைக்கும் நீண்டு வருமோ, அப்படிப்பட்ட அந்த தொடர்ச்சியை நாம் வந்து இருந்தோம்னா, கண்டிப்பா இந்த இக்கட்டிலேருந்து நம்ம வெளியில வந்துடலாம். அம்பாளோ, சுவாமியோ, எந்த சுவாமியா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே தான். தேவதம் சர்வம் பிரம்மமயம். எல்லா தேவதையும் ஒண்ணுதான். ஆனால், அந்த தேவதை எந்த நிமிஷமும் நமக்கு அனுகிரகம் பண்ணும். அப்படிங்கிற உறுதி இருக்கு பார்த்தீங்களா? அது இந்த சிரத்தைய உடைய விடாது. அதன் மேல உறுதி, நேசம். அதைப் பற்றி ஒரு அனுபவம் வந்துட்டா கூட, அது நமக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்ச்சியை தரும். அதைச் செய்து அந்த பலனைப் பெற முயல்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்திரஸ்து.